வணக்கம் நண்பர்களே. Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது wired KNX with daily versus wireless smart home solutions. ஸ்மார்ட் ஹோம் அமைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு முறையையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல wired KNX and daily. இதில் ஒவ்வொரு லைட்டுக்கும் ஸ்விட்சுக்கும் ஒரே பஸ் கேபிள் ஓடும். தட் மீன்ஸ் எல்லா ஸ்விட்சஸ், சென்சர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரல் பேனலில் நீட்லி வயர்டாக கனெக்ட் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்டேபிள், நோ சிக்னல் ட்ராப், நோ ரேடியோ இன்டர்ஃபியரன்ஸ், நோ பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட்ஸ். அண்ட் சின்ஸ் KNX அண்ட் டாலி ஆர் ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபியூச்சரில் வேணும் டிவைசஸ் வேறு பிராண்டில் இருந்தாலும் ஈஸிலி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். மேலும் டாலியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே டாலி கேட்வே லூப்பில் 64 லைட்ஸ் வரை கனெக்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஒரே 2 wire டாலி பஸ்ஸில் உங்கள் வீட்டு எல்லா லைட் ஃபிட்டிங்ஸும் கண்ட்ரோல் ஆகும். இதனால் வயரிங் குறையும், கண்ட்ரோல் ரொம்ப சிம்பிள், சீன்ஸ், டிம்மிங், ஃபீட்பேக் எல்லாமே ரியல் டைமில் கிடைக்கும். அண்ட் கீபேட் ப்ரோக்ராமிங் ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்ப பெரிய ப்ளஸ். வயர்டு கீபேடில் உங்களுக்கு தேவையானபடி எந்த லைட் குரூப்பாவதோ சீனாவதோ அசைன் பண்ணலாம். ஒரே கீபேடில் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ், டிஃப்ரெண்ட் லைட் செட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் ஃபியூச்சரில் வேணுமானாலும் சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணிடலாம் விதவுட் ரிவயரிங். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் அ வயர்டு KNX அண்ட் டாலி சிஸ்டம். அடுத்தது வயர்லெஸ் செட்டப். இதில் லைட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாம் மெயின்ஸ் பவர் மட்டும் தேவை. கம்யூனிகேஷன் எல்லாமே வயர்லெஸ் ப்ரோட்டோகால்ஸில் நடக்கும். அதில் பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் வைஃபை, அதுவும் தான் இன்டர்நெட்டோடு கனெக்டட் ஆனதால் கன்வீனியன்ஸ் அதிகம். அடுத்தது Z-Wave அண்ட் ZigBee. இவங்க ரெண்டும் மெஷ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு டிவைஸும் சிக்னலை பாஸ் பண்ணி ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் தேர் இஸ் ப்ளூடூத் மெஷ். ப்ளூடூத்லேயும் மெஷிங் கொண்டு ஸ்டேபிள் அண்ட் லோ பவர் கம்யூனிகேஷன் தருவாங்க. ஆனால் வயர்லெஸில் டிவைஸ் கவுண்ட் அதிகமாக, ஆனால் கன்ஜஸ்டன் ஏற்படும், சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் வரும். பேட்டரி டிவைசஸ் ஒவ்வொரு முறை சார்ஜ் சேஞ்ச் பண்ணணும். அது லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் அதிகம் பண்ணும். அதனால தான் ஒரு பெர்மனன்ட், ரோபஸ்ட், ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஹோம் வேணுமானா கோ வயர்டு, கோ KNX வித் DLI. அண்ட் உங்களுக்கு குவிக் அண்ட் ஈஸி செட்டப் வேணுமானா வயர்லெஸ் இஸ் ஃபைன், எஸ்பெஷலி வித் வைஃபை, ZigBee, Z-Wave ஆர் ப்ளூடூத் மெஷ். பட் பிளான் ஃபார் சம் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வயர்லெஸில் ஒரு புதிய ப்ரோட்டோகால் வந்திருக்கு, அதுதான் மேட்டர். மேட்டர் அப்படிங்கிற டெக் என்னென்னா, ஆப்பிள், கூகுள், அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிஸை சேர்ந்து உருவாக்கின ஸ்டாண்டர்ட். தேட் மீன்ஸ் ஒரே ப்ரோட்டோகாலில் எல்லா டிவைசஸும் ஒர்க் ஆகும், பிராண்ட் டிபெண்டன்சி குறையும், கம்பேட்டிபிலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். மேட்டர் டிவைசஸ் வேணுமானா வைஃபைல த்ரெட் இஸ் அ லோ பவர் வயர்லெஸ் மெஷ் ப்ரோட்டோகால் கம்யூனிகேட் பண்ணும். தேட் மேக்ஸ் தெம் மோர் ஸ்டேபிள் அண்ட் ஃபாஸ்டர் தென் ஓல்ட் வைஃபை ஓன்லி டிவைசஸ். ஆனால் நம்ம அதில் ஜம்ப் பண்ணலாமா? இனிஷியல் செட்டப் ரொம்ப சிம்பிள் ஆனாலும் மேட்டர் இன்னும் வளர்ச்சியில் தான் இருக்குது. ஃபியூ டிவைசஸ் சப்போர்ட் பண்ணதாக இருக்காங்க, ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் நிறைய வரும், அண்ட் ஃபுல் இன்டர்ஆப்பரபிலிட்டிக்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் ஆகும். ஸோ எஸ், மேட்டர் ஃபியூச்சரில் ப்ராமிசிங்காக இருக்கும். பட் இதே வயர்டு KNX அண்ட் டாலி மாதிரி ஸ்டேபிள், ப்ரூவன் அண்ட் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்க இன்னும் டைம் வேணும். அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் ஸ்மார்ட் ஹோம் வேணுமானா வயர்டு KNX அண்ட் டாலி தான் பெஸ்ட். அண்ட் வயர்லெஸில் மேட்டர், ZigBee, Z-Wave எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீப் அன் ஐ ஆன் தம். பட் பிளான் யுவர் ஹோம் வித் அ சாலிட் வயர்ட் பேக் போன் ஃபர்ஸ்ட். ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். And friends, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா kindly subscribe my channel and share to your friends. Your support means a lot. Thank you so much.